ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரெக்கார்டை பீட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் சிராஜ்னால் என்னோட ரெக்கார்டை பீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கல. சிராஜ் எல்லை மீறி போயிட்டுருக்காரு, தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி அக்தர் பார்த்திங்க அப்படின்னா கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது இந்தியா 2வது டெஸ்ட்டில் தோற்ற பிறகு அக்தர் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. இப்போ இந்த 2வது டெஸ்ட் போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா சிராஜ் அக்தருடைய ரெக்கார்டை பீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு டாக் ஒன்று வந்துச்சு. இது வரைக்கும் கிரிக்கெட்லேயே பார்த்திங்க அப்படின்னா அக்தர் 161.3 கிலோமீட்டர் வேகத்தில் அவர் பால் போட்டார். அதுவும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் வேர்ல்டு கப் தொடரில் 2003 பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரெக்கார்டை அக்தர் பண்ணார். 2003 பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷம் கடந்தாச்சு. 20 வருஷத்தில் எந்த ஒரு பவுலருமே பார்த்திங்கன்னா இந்தளவு இவருடைய ரெக்கார்டை ஒரு இன்டர்நேஷ்னல் போட்டியில் முறியடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு இந்திய அணியில் பார்த்திங்க அப்படின்னா உம்ரான் மாலிக் நல்ல பயங்கரமாக பால் போட்டு வந்துட்டுருக்கார். உம்ரான் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு 157 கிலோமீட்டர் பர் ஹவரில் 2022 பால் போட்டார். அப்போ அதுதான் அவருடைய பெஸ்ட்டாக இருக்குது. பட் அவர் நல்லா ட்ரைன் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அக்தருடைய ரெக்கார்டை வேணால் அவர் முறியடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சூழலில் சிராஜ் போட்ட ஒரு பால் 181 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அது தொழில்நுட்ப கோளாறு. அவர் ஒரு 180லலாம் போனால் ஃபஸ்ட்டு 161 இருக்குது அக்தர். இவர் எப்படி 181 போட்டார், 181.6 கிலோமீட்டர் வேகத்தில் பால் போட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுச்சு. அதுக்கப்புறம் அது டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சிராஜ் அந்தளவுக்கு வேகமாக போடக்கூடிய ஒரு பவுலரும் கிடையாது. இப்போ இந்த 2வது டெஸ்ட் போட்டியில் நிறையா சிராஜ் பற்றின டாக் தான் அதிகமாக வந்துச்சு. ஏன்னா சிராஜ் கோவப்பட்டது, ட்ரேவிஸ் ஹெட்டுக்கும் அவருக்குமான பிரச்சனை. ஹெட்டு 140 ரன்கள் அடித்து அவர் சிராஜ் ஓவரில் தான் போல்ட் ஆகிருப்பார். அப்போ ஹெட்டு இந்தளவுக்கு அடித்தது இந்திய வீரர்கள் யாருக்குமே பிடிக்கல. அதே மாதிரி சிராஜ் அவர் போல்ட் ஆக்கணும்னா பயங்கரமாக கத்தி ரொம்ப அக்ரெசிவாக செலிப்ரேட் பண்ணியிருப்பார். முதல்ல ஹெட்டு சிராஜ் கெட்டவார்த்தை சொல்லி திட்டிருப்பார். பதிலுக்கு சிராஜும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருப்பார், சண்டை போட்டிருப்பார். அதுக்கப்புறம் போட்டி முடிஞ்ச பிறகு 2 பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணி ஒருத்தவங்க பர்சனலாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச் பற்றி அக்தர் பேசும்பொழுது சிராஜ் என்னுடைய ரெக்கார்டு முறியடிப்பார் அப்படின்னு எனக்கு தோணலை. அந்தளவுக்கு அவர் அவருடைய பவுலிங் ஆக்ஷனோ அவருடைய பாலோ அந்தளவுக்கு வேகமாக வர மாதிரிலாம் நான் நினைக்கல. மேபி இந்திய அணியில் என்னுடைய ரெக்கார்டை பீட் பண்ணணும் அப்படின்னா உம்ரான் மாலிக் பீட் பண்ணுவார்னு நான் இப்போதைக்கு யோசிக்கிறேன். மற்றபடி சிராஜெல்லாம் என்னோட ரெக்கார்டை பீட் பண்ண முடியாது. அதேமாதிரி இந்த தொடரில் சிராஜ் ரொம்ப எல்லை மீறி போகிறாரு. அவர் பால் போட வராரு. அப்போ லபுசாக்னே பாலை அடிக்க வேணான்ட்டு ஒதுங்குறாரு. ஏன் அப்படின்னா பின்னாடி ஒருத்தர் சைட் ஸ்க்ரீன் இருக்கிற இடத்துல ஒரு ஃபேன் வந்துட்டார். அதனால் இவர் ஒதுங்கியிருப்பார். ஜென்ரலாக இந்த மாதிரி நடக்கும்போது பவுலர் திரும்பி போயிடுவாங்க. பட் சிராஜ் கடுப்பில் பாலை தூக்கி போட்டிருப்பார். இது மாதிரி முதல் டைம் இல்லை, நிறைய முறை இந்த மாதிரி அவர் பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதாவது ஐசிசி இந்திய வீரர்கள் ஏதாச்சும் பண்ணாங்க, இந்தியா ஒன்று பண்ணாங்கன்னா பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் கிரிக்கெட்டில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணுறப்ப அம்பையர்ஸ் வார்ன் பண்ணணும். அப்போ தான் அடுத்த முறை அதை பண்ண மாட்டாங்க. ஒரு பேட்டருக்கு அன்கம்ஃபர்ட்டாக இருக்குது, சரியாக சைட் இல்லை அப்படின்னா அவர் ஒதுங்க தான் செய்வார். அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அதேமாதிரி வீரர்கிட்ட சண்டை போடுறது, ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிறது, இதெல்லாம் கிரிக்கெட்டை வேற ஒரு கோணத்துக்கு கொண்டு போகுது. இதெல்லாம் எல்லை மீறின ஒரு சம்பவம். அதனால் சிராஜை முதல்ல தூக்கி வெளில போடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை இந்திய வீரர்கள், இந்திய கேப்டன்களே சப்போர்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் கிரிக்கெட்டில் ரொம்ப தப்பு. ரொம்ப ஃப்ராங்காக ஓப்பனாக ஒருத்தவங்களை எதிர்க்கலாம், ஸ்லஜிங் பண்ணலாம், அவங்க மேலே கோவப்படலாம். அதெல்லாம் ஒரு அளவு இருக்குது. இவர் ரொம்ப ஃப்ராங்காக ரொம்ப ஓப்பனாகவே போயிட்டு இவர் பண்ணுறாரு. இது ரொம்ப நல்லது கிடையாது. இவர் மேலே கண்டிங்க அப்படிங்கிற மாதிரி அக்தர் சிராஜை பற்றி பேசியிருக்காரு. நன்றி.